ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் வார்த்தை நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திக்கிறார். ஆண்டவர் கொடுத்த தயவுக்காய் என் ஆண்டவரை துதிக்கிறேன். எப்படி இருக்கிறீர்கள்? இந்த புதிய நாளில் காணும்படியாக ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாய் அமையப் போகிறது. ஹல்லேலூயா! இந்த நாளிலே ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிறதான வார்த்தை யோபுவின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 2வது திருவார்த்தை. அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய நினைத்த காரியம் இன்றைக்கு தடைப்படாது. இன்றைக்கு எல்லா தடைகளையும் ஆண்டவர் உடைக்கிறார். ஹல்லேலூயா! படிப்பிற்குண்டான தடை, உன் முன்னேற்றத்திற்கு உண்டான தடை, வீடு கட்டுவதற்கு உண்டான தடை, வேலைக்கு உண்டான தடைகள், எல்லா தடைகளையும், பில்லி சூனிய தடைகள், பிரச்சனை உள்ள தடைகள், திருமண காரியத்தின் தடைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் உடைக்கிறார். ஏனென்று சொன்னால் தடைகளை உடைக்கிற தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னதாக அவரே முன்னதாக கடந்து போய் எல்லா தடைகளையும் உடைத்தார். செங்கடலை கூட பிளந்தவர், பாதை உண்டு பண்ணின தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே தடைகளை எல்லாவற்றையும் அகற்றி ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். ஏனென்று சொன்னால் யோபு சொல்கிறார், அவர் அனைத்தையும் செய்ய வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது உங்களுடைய வாழ்க்கையிலே தடைப்படாது. உங்களுடைய வாழ்க்கையில் எந்த மனுஷனும் தடுக்க முடியாது, எந்த பில்லி சூனி ஆவிகளும் தடுக்க முடியாது, எந்த அதிகாரிகளும் தடுக்க முடியாது, எந்த எதிரிகளும் தடுக்க முடியாது. ஏனென்று சொன்னால் இது ஆண்டவருடைய வார்த்தை. அவர் சொன்ன வார்த்தையை செய்ய அவரே இறங்கி வருவார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! எனக்கு அன்பானவர்களே, யோபுடைய வாழ்க்கையில் அதுதான் நடந்தது. அவருடைய வாழ்க்கையிலே சரீரம் முழுவதும் புண்கள், சரீரத்தில் நொறுக்கப்பட்டார், குடும்பத்தில் எல்லாவற்றையும் இழந்து நின்றான். ஆனால் அந்த யோபு தான் சொல்கிறார், ஆண்டவர் செய்ய நினைத்தது தடைப்படாதுன்னு சொல்லி. எத்தனை விசுவாசம் பாருங்கள், எத்தனை அன்பு ஆண்டவரிடத்தில் இருந்திருக்கும். எவ்வளவாய் அவன் நொறுக்கப்பட்டும் எவ்வளவாய் கண்ணீர் வடித்தும் ஆண்டவரை மாத்திரம் மறுதலிக்காதபடி இறுக பற்றி கொண்டு அவனுடைய வாயினாலே அறிக்கையிடுகிறார். இன்றைக்கு பிரச்சனை மத்தியில் இருக்கின்றீர்களோ, கடன் மத்தியில் இருக்கிறீர்களோ, பாரத்தோடு இருக்கின்றோ, வார்த்தையை அறிக்கையிடுங்கள். இன்றைக்கே அருள்நாதர் இயேசு இன்றைக்கே அற்புதம் செய்ய போகிறார். இன்றைக்கே அற்புதத்தினால் எல்லா தடைகளும் விலகும். எனக்கு அருமையானவளே, எல்லா பிரச்சனைகளையும் மாற்ற அவர் வல்லவர். ஆம், எனக்கு அருமையானவளே, யோபுவை ஆண்டவர் ஆசீர்வதித்த போது முதலாவது செல்வம் வந்தது, 2 மடங்காக ஆசீர்வாதம் வந்தது. அனைவரும் அவரை பரிகாசித்த, அவர்களை கேலி செய்த அனைவரும் அவரிடத்தில் வந்தார்கள். ஒரு காலத்திலே இவரை குறித்து புறம்பாக பேசியிருக்கிற ஜனங்கள், நண்பர்கள், உறவினர் அனைவரும் அவரிடத்தில் வந்தார்கள். பொன்னும் வெள்ளியும் வந்தது. என் வேதம் சொல்கிறது, பூமியின் நிறைவும் கர்த்தருடையது, பொன்னும் வெள்ளியும் கர்த்தருடையது, அவரே அவர்கள் மூலமாய் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, ஆடு மாடுகள் ஒட்டகம் உண்டானது. வந்தது. 7 குமாரன்களும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். யோபு அதன் பின்னதாக சுகம் பெற்று 140 ஆண்டுகள் உயிரோடு இருந்தார் என்று பரிசுத்த விவிலியம், பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா, எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைக்கின்றாயோ? இல்லை, எல்லா தடைகளையும் ஆண்டவர் உடைத்து இன்றைக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். பெற்றுக்கொள்வீர்களா? பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீர்களா? நாம் ஜெபிப்போமா? என் அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காய் உமக்கு நன்றி தகப்பனே. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளா உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக தகப்பனே. இதோ முன்னேற்றத்திற்கான தடைகளையோடு நான் நிற்கிறேன். என் வாழ்க்கையிலே பிரச்சனையோடு நிற்கிறேன் என்று சொல்லி கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கண்ணீரை துடைக்க எல்லா தடைகளும், குறிப்பாக வேலை தடைகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் தடைகள் மாறுவதாக அற்புதம் செய்து மகிழ பண்ணும் இயேசு சுவாமி. கொஞ்சம் மகிழ எனக்கு குழந்தை செல்வம் இல்லையே என்று சொல்லி கதறி கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகளுக்கு கற்ப வாசலை திறந்து தகப்பனே குழந்தை செல்வத்தை கொடுத்து மகிழ பண்ணும். இந்த குடும்பங்களில் குழந்தை சத்தம் கேட்கட்டும். நீர் அற்புதம் செய்து மகிழ பண்ணும். ஆசீர்வதியும் ஆளுகட்சிக்கும் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.